கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே சூழ்நிலைகள் என்கிற தலைப்பிலே நமக்கு வருகின்ற சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் என்று 3 விஷயங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள். மனித வாழ்விலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். காலையில் ஒரு சூழ்நிலையாக இருக்கும், கொஞ்சம் தாண்டும் பொழுது இன்னொரு சூழ்நிலையாக இருக்கும். இப்படி மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு ஆயுள் காலத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டே வருகிறோம். எதிர்பார்த்த சூழ்நிலைகளும் அமைகிறது, எதிர்பாராத சூழ்நிலைகளும் அமைகிறது. எதிர்பாராததிலும் நல்லதும் உண்டாகிறது, சில சமயம் கஷ்டமாக தீமையான ஒரு இது போல உண்டாகிறது. மனுஷனுக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்காக ஒரு 3 ஆலோசனைகளை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். முதலாவதாக, சூழ்நிலைகளை ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரம்னா தேவனுக்கு நன்றி சொல்லுதல், தேவனுக்கு நன்றி சொல்லுதல், அந்த ஒரு அனுபவத்தோடு எந்த சூழ்நிலையும், நல்லதையும் கெட்டதையும், நலமாய் தோன்றுவதையும் தீமையாய் தோன்றுவதையும் அந்த சிந்தையோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு பெரிய ஜெயமாக மாறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரித்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் எழும்பட்டும், உதடுகளிலும் தொனிக்கட்டும். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனாக இருக்கின்றார். ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், எப்பொழுதும் நன்றி சொல்ல தகுதி உள்ளவர். நம்ம எல்லாரும் எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க தகுதி உள்ளவர். ஸ்தோத்திர பாத்திரர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார், நமக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அப்ப நம்முடைய பார்வையில் ஒன்று தீமையாய் தெரிகிறது என்றாலும் அது நன்மைக்கு ஆனவை தான். அல்லேலூயா. எனவே நல்லா ஸ்தோத்திரம் செலுத்த பழகுவோம், ஸ்தோத்திரம் செலுத்த பழகுவோம். வீட்டிலும் அடிக்கடி ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் போதும் ஒரு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் பல சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பழகியிருப்பார்கள். திடீர்னு ஒரு பாத்திரம் விழும் தரையில். பாத்திரம் விழுந்தோடனே ஒரு வீட்டில் ஐயோன்னு சத்தம் கேட்கும், ஒரு வீட்டில் ஏன் அப்படி சத்தம் கேட்கும். ஆனால் நான் தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் பாத்திரம் விழுந்தா என்ன சத்தம் கேட்கணும்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மற்றவர்களுக்கு புரியாது. பாத்திரம் விழுந்ததுக்கு சோத்திரமான்னு கேட்பார்கள். ஆமாம், பாத்திரம் விழுந்ததுக்கும் சோத்திரம், விழாமல் இருந்ததுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், அதுதான் விசேஷம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பழகும்போது நிறைய ஆத்திரங்கள் குறையும். அதை காணலையே என்று சொன்னாலும் ஆத்திரம் அல்ல, என்னது? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய விஷயங்களிலே ஸ்தோத்திரம் செலுத்த பழகினால் அது வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறது. நம்முடைய ஆவியில் முதலாவது ஒரு பெரிய விடுதலை வருகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தாத உள்ளம் ஒடுங்குண்ட ஆவியாய் மாறுகிறது. கட்டப்பட்ட, தன்னில் தானே கட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் அது போகிறது. எப்பவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒரு உள்ளம் அது விடுதலை அடைந்து கொண்டே வரும். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக சொல்லுங்க, துதியின் உடை. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, அதுதான் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுகிற, துதிக்கிற அந்த பழக்கம் நமக்கு வேண்டும்.
அப்போ அந்த ஒடுங்கின ஆவி இருக்காது. அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆகவே எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், கவலை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஒரு சூழ்நிலை மாறி வந்த உடனே டக்கென்று கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், ஒரு அதிர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டாம், ஒரு மனம் வாடி போகிற சோர்வின் நிலைமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அந்த நேரத்தில் எல்லாம் உடனே நமக்குள் ஒரு கவலை, பாரம், துக்கம், அதிர்ச்சி அது அப்படி எழும்பும் பொழுது உடனடியாக ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பழகுவோம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்படி பழகுனா இன்னும் அது பெரிய ஆசீர்வாதம். ஒரு கவலை இங்கே தங்க இடமளிக்க கூடாது, ஒரு துக்கம் இங்கே தங்க இடமளிக்க கூடாது. திடீர்னு வரும், வந்த உடனே எவ்வளவு சீக்கிரமா அதை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கர்த்தருடைய பாதத்தில் விட்டுடுறோமோ அது நமக்கு வெற்றி. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க சரியான முறையில் அந்த சூழ்நிலைகளை கைகரியம் செய்ய அல்லது டீல் பண்ண நமக்கு அது மிகவும் எளிதாக இருக்கும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம் செய்ய பழகுவோம். அல்லேலூயா. பாரமான சூழ்நிலைகள் வந்தால் உடனே ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு ஜெபமும் அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்படி செய்ய பழகினால் அந்த சூழ்நிலையினால் நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படாது, நம்முடைய ஆவி பாதிக்கப்படாது. அப்போ நம்ம தெளிவான முடிவுகள் எடுத்து தெளிவாக அந்த சூழ்நிலை கையாண்டு வெற்றி பெறுவதற்கு அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. மனக்கலக்கத்தோடு அல்லது ஒரு ஆத்திரத்தோடு, வேகத்தோடு, கோபத்தோடு, கொந்தளிப்போடு அல்லது கவலையோடு, அழுகையோடு, சோர்ந்த ஆவியோடு அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமாக அது சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கொள்ள மாட்டோம். அதில் நமக்கு ஜெயம் கிடைக்காது. அது நிச்சயமாக வித்தியாசமாக போகும். ஏன்னா இங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, இங்கே தெளிவில்லை. தெளிவில்லாத பொழுது எடுக்கிற முடிவும் தெளிவாக இருக்காது, சரியாக இருக்காது. ஆனபடினாலே இதுதான் வெற்றிக்கு வழிகோலும். நீங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்ய பழகுங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளையும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். அடுத்து அந்த சூழ்நிலையின் பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அதை உடனடியாக ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடல் உண்டல்ல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, சூழ்நிலைகள் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு நடைமுறைக்கு பிரயோஜனமானது. ஆனால் சிம்பிள் எளிய விஷயம்தான், நாம் செய்யாத விஷயம். நிறைய பெரிய காரியம்லாம் செய்வோம், பல வேளை சில காரியங்களை செய்ய மாட்டோம். அதுதான் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கும். அதில் ஒன்று தான் இது. சூழ்நிலைகள் வர வர
ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்வோம். அதில் பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால கர்த்தருக்கு தெரியப்படுத்த கற்றுக்கொள்வோம். அடுத்தது, எந்த சூழ்நிலை வந்தாலும் இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும். இது எனக்கு நன்மைக்கு ஏதுவானது. அல்லேலூயா. சிலது நன்மை, சிலது நன்மை இல்லை. அப்போ நன்மை இல்லாதத தீமை என்று தான் சொல்லணும். ஆனால் நாமோ தீமை என்று சொல்லுவதற்கு பதில் இது எனக்கு ஒரு தீமையா வந்துட்டு என்று விசுவாசிக்கிறதுக்கு பதில் இது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆமென். இது இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே வருவதாக. எனக்கு நேரிடுவதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. யாருக்கு நேரிடுகிறதெல்லாம்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் விசுவாசிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வசனம், அடிக்கடி அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு வசனம். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு, உலகத்தில் கோடி கோடி மக்கள் வாழுகிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அதில் உறுதியான விசுவாசம் இருக்கிறதா? ஒரு ஆமென் அல்லது அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம சும்மா இப்படி வந்து இங்கே உட்கார முடியாது. நம்ம ஏதோ நம்ம நினைச்சு வந்து ஞானஸ்நானம் பெறவும் முடியாது, அபிஷேகம் பெறவும் முடியாது, கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய சீஷனாய் சீஷியாய் இருக்க முடியாது. மனுஷ விருப்பத்தினால் அது நடக்காது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு. அல்லேலூயா. அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அது நம்முடைய பாகத்தை பாருங்க. நாம தேவனிடத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? அன்பு கூர்ந்து கொண்டிருக்கணும். அவருடைய தீர்மானத்தின்படியான அழைப்பு, அது அவருடைய பக்கம், அதை நமக்கு தந்துட்டார். பாக்கியம். எத்தனையோ பேர் விரும்பியும் கிடைக்காதது நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சிலவுல யோசித்த ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக எவ்வளோ படித்தவர்கள் தேவையா இருக்கு. நான் பல வேளை யோசிப்பேன், ஆண்டவரே எங்கள் ஸ்தாபனத்தில் நல்லா பைபிள் ஸ்காலர்ஸ் வேணுமே, உபதேசங்கள் எல்லாம் அழகாக டீச் பண்ணக்கூடிய அநேகர் வேண்டுமே, பெரிய பண்டிதர்கள் நினைப்போம். ஆனால் அந்த பண்டிதர்களை கொண்டல்ல, சில வேளை தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால அந்த ஜெபம் தப்புன்னு நினைச்சிடாங்க. அந்த ஜெபத்தை எல்லாரும் பண்ணுவோம். கர்த்தர் அப்படி எழுப்பி தரணும் நமக்கு. ஏன்னா அந்த காலம் ரொம்ப ரொம்ப துருபதேசம் நிறைந்த காலம். அப்படியே நல்ல வேத ஸ்காலர்ஸ் எழுமுனாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பலவீனர், நல்ல பலவான்கள்லாம் இருக்கிறார்கள். பலவான்களை பார்த்தா எங்க போய் நிற்கிறா? ஜிம்மில் போய் இருக்கிறார். மணிக்கணக்கா ஜிம்மில் கிடப்பார்கள். அப்புறம் ஆணலகன் போட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார்கள். அதனால என்னையா பிரயோஜனம்? ஆனால் அப்படி 4 பலவான்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் வந்தா அப்படியே இந்த மலைகள் காடுகள் எல்லாம் ஏறி இறங்கி ஓடி சாடி ஊழியம் செய்ய எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் கர்த்தரோ பலவான்களை விட்டு விட்டு நம்மை போன்ற பலவீனர்களை என்ன பண்ணி இருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் நமக்கு மனுஷ அறிவுக்கு அப்படியெல்லாம் தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமா இருக்கிறது. ஆமென். இதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, அவனை பிடிச்சா அவன் படிப்பை காட்டுவான், அவன் சக்தியை காட்டுவான். ஆனால் கர்த்தருக்கு அவன் சக்தியை கொண்டு இவர் ஊழியம் நடத்தணும்னு அவசியம் இல்லை, அவன் அறிவை கொண்டு இவர் ஊழியம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு வெறும் பாத்திரம் தான் வேணும். வெறும் பாத்திரத்தை கொண்டு அவர் அவருடைய வல்லமை அந்த பாத்திரத்தில் அந்த உள்ளத்தில் நிரப்பி அவருடைய ஞானத்தை அந்த உள்ளத்துக்கு கொடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால படித்தவன் எல்லாம் ஊழியத்துக்கு லாயக்கு இல்லைன்னு தப்பாமல் எடுத்துடக்கூடாது. எங்கே பேசினாலும் 2 பக்கம் இருக்கு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன்.
நல்லா படிச்சிருப்பார்கள், பயங்கரமான படிப்பு, ஆனா கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்குவார்கள். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவர்களை நிச்சயம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. நல்ல வல்லமை சக்தி எல்லாம் இருக்கு, ஆனாலும் தன் பலத்தில் சார மாட்டாக, கர்த்தரிடத்தில் தன்னை வெறுமையாக்குவார்கள். அப்படிப்பட்ட பலவான்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலவீனனோ பலவானோ, அறிவாளியோ பேதையோ, அது விஷயம் அல்ல. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் அது நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இப்ப நாம செய்ய வேண்டியது, இப்படி ஒரு தெரிந்து கொள்ளுதலை நம்ம மேல வைத்த கர்த்தர், அவ்வளவு பெரிய ஒரு கிருபையை இரக்கத்தை நமக்கு தந்த கர்த்தரை அளவில்லாமல் நேசிக்க வேண்டும். தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பணும். அவரே அன்பு தர்றாருங்க. அவரை நேசிக்கிறதுக்கு அவரே நமக்கு அன்பு தர்றார். மற்ற மக்களை நேசிக்கிறதுக்கு அவரே அன்பை தருகிறார். ரோமர் 5:5 படித்து பாருங்க, தெரியும். மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5:5 சொல்லுது. தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் அந்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. அந்த அன்பினால் நிறைந்து முதலாவது தேவனில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அப்போ ஊக்கமாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனை ஆராதிக்க ஓடி ஓடி வருவோம். ஜெப கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வருவோம். எல்லா கூட்டங்களுக்கு ஓடி ஓடி வருவோம். இது நமக்கு சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. நண்பர் கூட்டத்தில் உட்காருவதை பார்க்கிலும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதை பார்க்கிலும், டிவி பார்த்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிலும், சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த டச் போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிலும் நமக்கு ஆசையெல்லாம் கர்த்தரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தர் வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருக்காக சில ஊழியங்களை செய்ய வேண்டும். யாருக்கு வரும்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் இருந்தாலும் பைபிளை கையில் எடுக்க அடிக்கடி ஆசை வரும். அவரை நோக்கி ஜெபம் பண்ண அடிக்கடி ஆசை வரும். ஏன்னா அவர் மேல் அவ்வளவு அன்பு, அன்பு, அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தான் அன்பு, தேவ அன்பு. அந்த அன்பினால மற்றவர்களை நேசிக்கணுங்கிறார். சொந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களை, வெளியே இருக்கிறவங்களை, சபைக்குள்ள இருக்கிறவங்களை, சபைக்கு வெளியே இருக்கிறவங்களை, எல்லாரையும் அந்த தேவ அன்பினால் நேசிக்கணும். அப்போ அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு. அடுத்தது நம்முடைய அன்பு கூறுதல். சொல்லுங்க, நம்முடைய அன்பு கூறுதல். ஒருக்கா கூட சொல்லுவோம், நம்முடைய அன்பு கூறுதல். இதுவும் நல்லா இருந்தா ஒரு தைரியம், நம்ம கேரண்டி. என் வாழ்க்கையில நடக்கிறது எதுவா இருந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக. ஸ்ட்ராங்கா இருக்கலாம், அது மாற்றமே இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமா தைரியமா. ஏன்னா இந்த 2 காரியத்தை செக் பண்ணிக்கிடுங்க. ஒன்று, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அது ஒரு பக்கம் கரெக்டா இருக்கு. 2வது, நான் அவரில் அன்பு கூறுகிறேன், அந்த அன்பினால நான் மற்றவங்களை நேசிக்கிறேன். 2 அன்பும் இருக்கட்டும். நான் அவரில் அதிகமாக என்ன பண்றேன்? அன்பு கூறுகிறேன். இந்த 2ம் கரெக்டா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில சின்னதோ பெருசோ தீமை என்று வந்ததென்றால் அது தீமையே அல்ல, அது பிற்கால நன்மைக்கு ஏதுவாக வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இதை தேவ மக்கள் நல்லா மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 வசனங்களை கூட இந்த விஷயத்தில் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சிலவள தீமையா வருகிறது, நன்மையை கொண்டு வருகிறது. பாருங்க, ரோமர் 5:3-4 வசனங்கள் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இது ஒரு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வந்த உபத்திரவத்துக்காக நான் மேன்மை பாராட்டுவேனா? ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ பிள்ளை தனக்கு ஒரு உபத்திரவம் வந்தாலும் அதுலயும் மேன்மை பாராட்டுவார். அல்லேலூயா. உபத்திரவம் வந்தா சோர்ந்து போவோம், கலங்கி போவோம், ஒதுங்கி இருப்போம். அப்படியே அந்த மாதிரி தான் மனுஷன் போவான் உபத்திரவத்தில்.
ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்னா என்ன பிரச்சனை, என்ன காரியம்? அந்த உபத்திரவம் எனக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தினால தான் நான் பொறுமையை படிச்சுக்கிறேன். பொறுமை என்பது ஒரு விலையேற பெற்ற சுபாவம். தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று நீடிய பொறுமை. அல்லேலூயா. அந்த பொறுமையை எனக்குள்ளே உருவாக்குகிறார். இதெல்லாம் ஆவியின் கனிகள் என்று சொல்லி இருக்கு. அதுல ஒன்று பொறுமை. இந்த கனி, ஒரு மரத்தில் ஒரு கனி உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய பொறுமையை எனக்குள்ளே உருவாக்குறதுக்கு உபத்திரவங்கள் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கனி உருவாகணும்னா அதுக்கு வெயில் தேவைப்படுது, அதுக்கு சந்திரனுடைய ஒளியும் கூட தேவையா இருக்கு. பைபிளில் கூட சொல்லியிருக்கு, சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினால் சொல்லியிருக்கு. கிளைமேட்டில் பல விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுது. ஒரே விஷயத்தில் வச்சு அதை தேற்றி எடுக்க முடியாது. அதை பல விதங்களில் தான் ஆண்டவர் அழகாக உருவாக்கி அந்த கனியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இப்போ மனுஷன் அதை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி பல காரியங்களை செய்து ஈஸியாக விளையுது, காசு கிடைக்குது, ஆனால் சுகம் இல்லை, அதிலே அதற்குரிய அந்த சத்துக்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் உருவாக்குற அவருடைய ப்ராசஸில் இயற்கையாக ஆண்டவர் உருவாக்கி தருகிற அந்த கனிகள் அப்படிப்பட்டது. அதே மாதிரி தான் நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நீங்கள் எந்த உபத்திரம் வந்தாலும் ஐயோ அழிந்து போவேனோ என்று சிந்திக்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ நான் தாழ்ந்து போனேனோ என்று சிந்திக்கவே கூடாது. நீங்கள் ஒருபொழுதும் தாழ்ந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை, அழிந்து போவது இல்லை. ஆனால் இந்த உபத்திரம் கொஞ்சம் நாட்கள் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் காலம் இருக்கும். எதுக்கு? நமக்குள் ஒரு கனி ரெடியாகி கொண்டிருக்கிறது, பொறுமை என்ற அழகான கனி. அல்லேலூயா. இந்த சிந்தை வரட்டும், இந்த சிந்தை வரட்டும். இதெல்லாம் நமக்கு எழுதி தரப்பட்ட வசனங்கள். அப்போ எனக்கு உபத்திரம் வருகிறது என்றால் எனக்குள் பொறுமையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் பொழுது இந்த உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். சரிதானா? அதில் ஒரு ப்ராசஸை கொடுத்துருக்கு. உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா, அடுத்தது பொறுமை எதை உண்டாக்குமா? சொல்லுங்க. பொறுமை எதை உண்டாக்கும்? பரீட்சை. படித்தா அடுத்தது என்ன வரும்? பரீட்சை வரும். பரீட்சையில் பாஸ் ஆகணும். அப்போ நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவர் உபத்திரவித்து நமக்கு ஒரு பொறுமையை கற்றுத்தருகிறார். அடுத்தது பாருங்க, நல்ல பொறுமையோடு எழும்புகிறோம். கொஞ்ச நாள் தாண்டின உடனே ஒரு சோதனை, ஒரு பரீட்சை. அந்த பொறுமையை சோதிக்கிறது, பொறுமையும் சோதிக்கிறது. அப்போ அதில் நம்ம ஜெயம் எடுக்கணும். இவ்வளோ நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு உபத்திரவத்தில் படிப்பிச்சு தந்தாரு, உருவாக்கி தந்தாரு. அந்த பொறுமையை அந்த பரீட்சையில் நம்ம என்ன செய்து கொள்ளணும்? ஜெயித்து கொள்ளணும். அதை பொறுமை அதில் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஜெயித்து விட்டால் அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தர் எனக்குள் பொறுமையை உருவாக்கி இருக்கிறார். அந்த பொறுமை உண்மையில் நிற்குது. இந்த பிரச்சனையில், இந்த பரீட்சையில் நான் ஜெயித்துட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை சிந்தியுங்க. சும்மா உலகத்தான போல உபத்திரவம் கஷ்டம் வந்த உடனே உலகத்தானுடைய வழியிலே சிந்திச்சா இந்த ஒரு நன்மையும் நமக்குள்ள உண்டாகாது. நமக்குள்ள இதுதான் உண்டாகணும். இதுதான் பெரிய மேன்மை. உபத்திரவத்தில் கொஞ்சம் பணம் இல்லாமல் போகுது, கொஞ்சம் பொருள் சேதம் உண்டாகுது, கொஞ்சம் சரீரத்துக்கு கஷ்டம் உண்டாகுது. சில உபத்திரவத்தில் 4 பேர் நம்மளை மோசமாக பேசுகிறோம், புரிந்து கொள்ளாமல் பேசுகிறோம், இல்லாததை பொல்லாத பேசும். இது பல உபத்திரவங்கள். ஆனால் எந்த உபத்திரவத்திலையும் சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீருக்கு எதுவான காரியங்கள் உண்டு. ஆனாலும் நமக்கு இந்த வெளிச்சம் கூட இருக்கணும். இது சும்மா ஏதோ உபத்திரம், என்ன ஏதோ கஷ்டப்படுத்த அப்படி ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இது நன்மைக்கு ஏதுவாக. அடுத்தது இது பொறுமையை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. இது எதற்காக? எல்லாரும் சொல்லுவோமே, பொறுமையை என்னில் உருவாக்குவதற்காக. ஆமென். அதை நிச்சயமாக மனதில் கொள்ளுங்கள். மூன்றாவதாக இந்த விஷயத்தில் என்ன சொல்றோம்? வாசிங்க யாராவது. 1 பேதுரு 1 அதிகாரம் 5 முதல் 7. 1 பேதுரு 1 5 முதல் 7. கடைசி காலத்திலே
வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை சோதித்து விலையேறப்பெற்றதாய் மாற்றுவதற்கு சில நெருக்கடிகள் அல்லது தீமை போன்ற அனுபவங்கள் அனுமதிக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது அனுமதிக்கப்படும். உங்களுக்குள் ஒரு ஆவியின் கனியாகிய அந்த பொறுமையை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்தப்படும். பொறுமை மட்டுமல்ல, எத்தனையோ ஆவியின் கனிகள் இருக்கிறது. அதிலையும் விசுவாசம் என்ற ஒரு ஆவியின் கனி இருக்கிறது. அந்த விசுவாசம் என்கிற ஆவியின் கனி உடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு விஸ்வஸ்தன் என்று நாம சொல்லுவோமே, சாதா இந்த ஆள் ரொம்ப விஸ்வஸ்தன் சார், அதான் நம்பத்தகுந்தவர், உண்மை உள்ளவர், ட்ரஸ்ட்வர்த்தி. அதுதான் அந்த ஆவியின் கனிகளில் எழுதப்பட்டிருக்கிற விசுவாசம் என்பதனுடைய பெயர். ஆனா இங்கே 1 பேதுருவில் சொல்லி இருக்கிற விசுவாசம் ஃபெய்த், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், வசனத்தின் மேல் வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் விலையேற பெற்றதாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சோ இந்த விசுவாசத்துக்கு சோதனை வரும். ஒரு பொன்னை எவ்வளவு சுத்திகரிக்கிறாங்களோ அவ்வளவு அது விலையேற பெற்றதா மாறுது. அதே போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால் விசுவாசம் விலையேற பெற்றதாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே, இதை எழுதி தரப்பட்டிருக்கிற வசனங்களை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே நம்ம ஒவ்வொருத்தருக்கு அளவுகள் இருக்கிறது. சிலர் கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு, சிலர் கொஞ்சம் கூடுதலா இருக்கு, சிலருக்கு நிறைய இருக்கு. இதுல வித்தியாசம் இருக்கும் எல்லாருக்கும். அதிலே கர்த்தர் ஒரு கிரியை செய்துட்டே இருப்பார். ஒவ்வொரு சூழ்நிலைகள் மூலமாக இந்த விசுவாசத்தை ஒன்று கூட இத முத்துக்களை பட்டை தீட்டி பிரகாசிப்பது போல இந்த பொன்னை சுத்தமாக்கி புடமிட்டு சுத்திகரித்து சுத்தம் விலையேற பெற்றதாய் மாற்றுகிற அந்த அனுபவத்தில் நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் அது ரொம்ப விசேஷம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் வாழ்க்கையே நடத்தும் அந்த விசுவாசம். ஒன்றும் கையில் இல்லாட்டாலும் விசுவாசம் உள்ளத்தில் இருந்தால் போதுங்க. உங்க கையில் பணமே இல்லாமல் போச்சு, நீங்க அதுக்காக கடன் வாங்க போகாதீங்க. பணமே இல்லாமல் போச்சுன்னா முழங்கால் போடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த சின்ன விசுவாசம் என் கர்த்தர் தருவார். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணினவர் எனக்கும் இந்த தேவையை ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருப்பார். பரத்திலே உருவாக்கி வச்சிருக்கிறீர், இப்ப தாங்கப்பா. விசுவாசத்தோட கேட்டு பழகுனா அது எவ்வளவு மேன்மையா இருக்கும். ஒருக்கா பெற்றுக்கொண்டோம் விசுவாசத்துல, அடுத்தது பெற்றுக்கொண்டோம், அப்ப இன்னும் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். இனி பெரிய காரியங்களுக்காகவும் விசுவாசிக்கத்தக்கதாய் அந்த விசுவாசம் நமக்குள் பலன் கொள்ளும். அல்லேலூயா. இதுக்காகவும் சில சோதனைகள் வருகிறது. சோதனையான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆகவே நமக்கு வருகிற எதிர்மறை சூழ்நிலைகள் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக, பொறுமையை உண்டாக்குவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை விலையேறப்பெற்றதாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எந்த சோதனை வழி கடந்து சென்றாலும் நீங்க செக் பண்ண வேண்டியது ஒன்று, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அது மாறாது. ஒரு அழைச்சிட்டாருன்னா ஒவ்வொரு சோதனையிலையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் அழைத்த அழைப்போம், இந்த வசனம் படிக்கலையா? தேவன் அழைத்த அழைப்போம், கிருபை வரங்களும் சொல்லுங்க மாறாதவைகள். அல்லேலூயா. அவர் அழைத்தார்னா அதுக்கப்புறம் அந்த அழைப்பு என்ன செய்யாது? மாறாது. அவர் ஒரு கிருபையை தந்தார்னா திரும்ப என்ன பண்ண மாட்டாரு? எடுக்க மாட்டார், மாறாது. அல்லேலூயா. ஆகையினாலே இதுல உறுதியா இருங்க. எது மாறுது? நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற விஷயம்தான். நேற்றைக்கு நல்லா இருக்குது, இன்னைக்கு சரியா இல்லை. போன மாசம் வரைக்கும் நல்லா தேவனை நேசித்தேன், இன்னைக்கு எனக்கு நேசிக்க முடியல. இடையில ஒரு உலக சிநேகம் குறுக்கிட்டுருச்சு.
இடையில ஒரு பொருளாசை வந்துருச்சு, இடையில ஒரு ஆள் மேல ஆசை வந்துருச்சு, பதவி மேல ஆசை வந்துருச்சு, என்னத்தையோ ஒரு உலகம் குறுக்கிட்டு இந்த தேவன் மேல உள்ள அன்பை எப்பவும் என்ன பண்ண பார்க்குது, நம்மை விட்டு மாற்ற முயற்சிக்குது. இதுல தான் கவனமாக இருக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. உலகத்தை நேசிக்க போயிடவே கூடாது, உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய போய்விடவே கூடாது. அதுல கரெக்டா இருப்போம். ஸோ தேவனிடத்தில் அன்பா இருங்கள். உங்கள் காரியங்கள் அனைத்தும் நன்மைக்கு எதுவாக தான் வருது, பொறுமையை உருவாக்குறதுக்கு தான் வருது, விசுவாசத்தை விலையேற பெற்றதாய் மாற்றுறதுக்கு தான் வருது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த மூன்றாவது காரியத்துக்குள்ளே வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கண்டிப்பாக ஒவ்வொரு சூழ்நிலை என்ன செய்தாகணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பாருங்கள், பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 13 மட்டும் சொல்லும் பொழுது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த பலன் சரீர பலனை குறித்து சொல்லல, இந்த பலன் மனோபலன், இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த் அல்லது என்ன சொல்றது, மென்டல் ஸ்ட்ரென்த். இது மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணுமே. பலருக்கு மன உளைச்சல், அப்புறம் மனம் குழம்பிடுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மனம் பாதிக்கப்படுது. ஆனா நாம் மன ரம்யமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும், நல்லதும் கெட்டதுமான சூழ்நிலைகள், நிறைய பணம் கையில் இருக்கும் போதும் சரி, ஒன்றும் இல்லாத போதும் சரி, சாப்பிட ஆகாரம் இருக்கும்போதும் சரி, இல்லாமல் போனால் சரி, வேலை கிடைத்தாலும் சரி, கிடைக்காம இருக்கிற நாட்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் இதோ நடக்குதுன்னு காலம் தள்ளி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலும் இதோ வாசல் திறக்குது, இதோ வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகுது அப்படி சொல்லி கடைசியில் அதுவும் காலதாமதமாகி கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் மனோரம்யமாயிருங்கள். அல்லேலூயா. அந்த மனப்பக்குவம் வரணும். ஒரு டெம்பரேட் மைண்ட், அது வெடித்து சிதறாது, அது வாடி வதங்காது. இந்த ரெண்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் ரம்யமா நிற்கக்கூடிய, அமைதியா நிற்கக்கூடிய ஒரு பக்குவம் கிறிஸ்து நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இதை நீங்கள் நன்றாக பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்துக்குள்ளே திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்தோடனே ரொம்ப சத்தம் போடுறீங்க. தம்பி ஸ்ட்ரைட்டா உட்காரு, இங்கடா என்ன பார்த்து உட்காரு, அவனை பார்த்தா உட்காரணும், ஒன்னுதான். நம்ம குடும்பத்துக்குள்ள கூட சில சின்ன விஷயங்களே சில சமயம் ரொம்ப கோபம், ரொம்ப அப்படி கட்டுக்கடங்காம போயிடுது. பிடித்து சிதறுகிற ஒரு பாம் மாதிரி இருக்கிறார்கள் பலர். அது ஒரு விசுவாசிக்கு அழகல்ல. அல்லேலூயா. எதுலையும் அப்படி கட்டுக்கடங்காத ஒரு வெடித்து சிதறுகிற, என்ன செய்வார்னே தெரியல, எதை உடைப்பார், எதை அடிப்பார், எதை நாசப்படுத்துவார், எவ்வளவு மோசமா திடீர்னு பேசிடுவார், இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு குணம். அது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகே கிடையாது. கிறிஸ்து நம்முடைய மனதை அந்த சூழ்நிலையிலும் ரம்யமா இருப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இதை அனுபவிக்கணும். அப்ப இந்த சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்காது. இனி சிலருக்கு அப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வந்துருச்சுன்னா உடனே சோர்ந்துருவார்கள். தொட்டால் வாடின்னு ஒரு செடி உண்டல்லவா, டச் பி நாட். அது தொடுறது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். யார் தொட்டாலும் சரி, யார் தொட்டான்னு கிடையாது.
ஒரு கல்லை தூக்கி போட்டு கல் தொட்டாலும் சரிதான், ஒரு கம்பை வச்சு தொட்டாலும் சரிதான், ஒரு கையை வச்சு தொட்டாலும் சரிதான், அது உடனே வாடும். இது கீழ் நோக்கி போகிற அந்த கேரக்டர், அந்த மனம் நிற்க மாட்டேங்கி. ஒரு எதிர்மறை சூழ்நிலை வந்து அதால் தாங்க முடியல, உடஞ்சிருது, அது அப்படியே வாடி விடுகிறது. இதுவும் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த விஷயத்தை நல்லா பழகணும். எங்க பழகணும்? வீட்டுக்குள்ள பழகணும். வெளியே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும், வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. சில சின்ன பிள்ளைகள் கூட நீங்கள் ஏசுனா அடி கொடுத்தா அதில் நின்று அடி சிரித்து அப்படியே ஒரு சைஸாக சிரித்து சமாளிச்சுக்கிடும். அந்த பக்கம் போய் பொட்டிக்கிட்டு ஆளும். அப்படி சில கேரக்டர்ஸ் இருக்குது. மனுஷனுக்கு முன்னால் அழுகிறதில்லை, தன்னை அப்படி ஒரு இதாக காட்டிக்கிடும். ஆனால் அந்த பக்கம் போன உடனே அது பொட்டிக்கிட்டு அழுது. அப்படி இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, அந்தரங்கத்திலும் சரி, நம்முடைய மனசு தளர்ந்து போகவும் கூடாது. நம்முடைய மனசு கோவப்பட்டு எகிரி குதிக்கவும் கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு டெம்பரேட் மைண்டாக தான் மனரம்யம். அல்லேலூயா. அந்த மனரம்யம், டெம்பரேட் மைண்ட் நமக்கு வேணும். அதற்கு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது நமக்கு நல்லா வரும்போது, நான் இப்போ சொன்னது மாதிரி எந்த சூழ்நிலையிலும் நாம் வந்து அதை கரெக்டாக அதை கையாள முடியும். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே சூழ்நிலைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே எந்நிலையிலும் மனரம்யமாய் இருந்து சூழ்நிலைகளை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும். அடுத்தது, சூழ்நிலைகளை ஜெயிக்க இன்னொரு ஆலோசனை, விசுவாசத்துடனும் ஜபத்துடனும் சூழ்நிலைகளை ஜெயிக்கணும். விசுவாசத்துடனும் ஜபத்துடனும். செங்கடல் சம்பவத்திலே ஒரு வசனம், யாத்திராகமம் 14:11 வரைக்கும் பார்க்கும்போது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். மோசேக்கு ஒரு தர்ம சங்கடமான நலம். கர்த்தர் அனுப்புனதுனால அவன் போய் இஸ்ரவேலர்களை வாங்க போவோம், கர்த்தர் அழைக்கிறார் அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. வெளியே வந்தா உடனே போராட்டம். பின்னாலே பார்வோன் துரத்திட்டு வரான், ஓடி போக முடியாத, முன்னாலே சமுத்திரம் இருக்கு, சிவந்த சமுத்திரம். என்ன செய்ய? இக்கட்டில் மாட்டினோன்னு இந்த மக்கள் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சாச்சு. உடனே நாங்கள் சும்மா தானே இருந்தோம், எங்களை இங்கே சும்மா இருக்க விடுன்னு தானே சொன்னோம், நீர் எங்கிருந்தோ வந்து எங்களை எல்லாம் இப்போ எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இப்படி வனாந்தரத்தில் சாகடிக்க போறீரே, பேசாமல் அங்கே விட்டுருந்தா நாங்கள் உழைச்சாது பழைச்சிருப்போமேன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ மோசேக்கு இந்த சூழ்நிலை எவ்வளோ பயங்கரமானது என்று பாருங்க. அப்போ அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? ஒன்று, அவர் பாருங்க, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. என்ன ஒரு விசுவாச பேச்சு, என்ன ஒரு விசுவாச பேச்சு. எப்பா பயப்படாத, இன்னைக்கு தான் இவனை லாஸ்டா பார்க்கிற, இனி இவனை காலத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டான் இந்த எகிப்தியனை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எங்களை எகிப்தில் சும்மா இருக்க விடலன்னு சொன்னால, இப்போ நீ சும்மா தான் இருக்க போகிற. கர்த்தர் உனக்காக என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்க? யுத்தம் பண்ண போகிறார். தான் விசுவாசம். அந்த சூழ்நிலைய அவர் எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க, விசுவாசம். அதோடு இல்லாம அடுத்த ஒரு வசனம் பாருங்க, அந்த 15வது வசனம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு.
நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். 14ஆம் வசனம் வரைக்கும் மோசே அப்படியே விசுவாசத்தை பேசுகிறார். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசுறது என்ன பேசுகிறார்? மோசே, நீ என்னிடத்தில் சொல்லுங்க. இவர் வாயினால விசுவாசம் பேசிட்டு இருக்கும் போதே உள்ளத்துல யார்கிட்ட முறையிட்டு இருக்காரு. அதான் ஜெபம். இவர் வாயினால விசுவாசத்தை பேசுறாரு, உள்ளம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது சொல்லுங்க? தேவனை நோக்கி முறையிடுகிறது. ஆண்டவரே கைவிட்டுறக்கூடாது, ஆண்டவரே என்னையும் தத்தளிப்புக்குள்ள ஆக்கிடக்கூடாது. அப்படித்தானே முறையிட்டு இருப்பாரு. பாருங்க, நீங்க சொல்லி இருந்தா கூட்டிட்டு வந்திருக்கேன், எதிர்பாராத செங்கடல் வந்து முன்ன நிக்குது, இவன் வேற பின்னால பார்வோன் வந்து நிக்கிறான், என்ன செய்ய என்று முறையிட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ அதுதான் அந்த சூழ்நிலை அவன் ஜெயித்தது. ஒன்று, மனுஷர் முன்பாக ஐயோ எனக்கும் ஒன்றும் தெரியலையே, கர்த்தர் சொல்லி தானே கொண்டு வந்தேன், இப்போ என்ன செய்வோன்னு சொன்னா முதல்ல இவனை கொண்டு போடுவானு அவங்களுக்கு வேகத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எல்லாமே குழம்பி போகும். ஆனா அவர் நல்ல விசுவாசத்தை அழகா மக்கள் முன்னால பேசிட்டு அந்த பேசும் பொழுதே அவர் தேவனை நோக்கி முறையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே அல்லது சபையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலே காரியம் வந்தா நமக்கு வசனங்களை கத்த தந்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அதை தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எதை அப்ப நம்ம உள்ளத்துல தர்றாரோ அதை தைரியமா சொல்லணும். சொல்லும் பொழுதே நமக்கு உள்ள என்ன நடக்குது? ஒரு ஜெபம். விசுவாசமும் ஜெபமும் சேரும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. இதே மாதிரி எலியா தீர்க்கதரிசி, அவர் வந்து கர்மேல் பர்வதத்திலே பெரிய அற்புதம் செய்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி செய்தார். அடுத்தது, இந்த 3.5 வருஷமாய் பெய்யாத மழை இனி பெய்யணும். சாபம் மாறிவிட்டதல்லவா, மக்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா. அப்போ அவர் சொல்றாரு, ஆகா நீர் போய் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. என்ன வார்த்தை சொன்னார் எலியா? பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க போறாரு? கர்மேலுடைய கொடுமுடியில ஏறுறார். சிகரத்தில் ஏறிக்கிட்டு அங்க முழங்காலில் தலையை புதைச்சிட்டு ஜெபம் பண்றார். எதுக்கு ஜெபம்? மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும், மழை பெய்யட்டும். அது கடினமான ஜெபம். இந்த அக்கினி இறக்குனதை விட கடினமா ஜெபம் பண்றாரு. தலையை முழங்காலில் புதைச்சி வச்சுட்டு ஜெபம் பண்றார். வேலைக்காரன் சொல்ல, அரே போய் பாரு, ஏதாவது தெரியுதா? ஐயோ ஒன்றும் தெரியல, ஒரு சொட்டு மேகம் கூட இல்லை. இவர் சொன்ன வார்த்தை என்னது? பெருமழையின் இறைச்சல் கேட்க. அது பொய்யல்ல, அது நடக்கும்னு அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால அவர் விசுவாசத்தில் பேசினாரு. ஆனா இப்ப அதுக்காக போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மன்றாடுகிறார், கடுமையா ஜெபம் பண்றாரு. கடைசியில் ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் காண்கிறதுன்னு சொன்னா எழும்பிட்டாரு. எழும்பி ஓடு, ஆகாப் என்ன இன்னும் சாப்பிட போகலையா? சீக்கிரம் மழை வருது. அவனையும் துரத்திட்டு அவனுக்கு ரதத்தை மிஞ்சி இவர் ஓட்டம் ஓடி மலைக்கு பாதுகாப்பா போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. அப்ப எல்லா தேவ மனிதர்களும் சூழ்நிலைகள் நெருக்கமாய் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவைகளை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. நமக்கும் அதுதான் வழி. அந்த இடத்துல பயப்படக்கூடாது. விசுவாசத்தை தான் வெளிப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும், தேவனை பற்றி தான் நம்ம சொல்லணும். அதே வேளையில உள்ளத்துல ஜெபத்தில் போராட வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தில் போராடணும். இது நடக்கணும், நீங்க சொன்னது நிறைவேறணும், அந்த வாக்குத்தத்தம் இப்ப நடக்கணும், அந்த வார்த்தை இப்ப நிறைவேறணும், அந்த பைபிள் வசனம் இதுல நடக்கணும் என்று உள்ளே நாம் போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இன்றைக்கு அப்படி ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். இனி இப்போ கிதியோன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்து, எல்லாம் வசனம் வாசித்தா நமக்கு டைம் இல்லை. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
கிதியோன் மீதியானியரை பயங்கரமாக முறியடித்து ஜெயித்து வந்தான். அப்போ எப்ராயிம் கோத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு அடுத்தபடி இஸ்ரவேலில் அது ஒரு ஸ்ட்ராங்கான கோத்திரம். அவன் நல்லா யுத்தம் பண்ணினான். அவன் கையில் தான் அந்த மீதியானுடைய பிரபுக்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவன் யுத்தத்தை முடிச்சுட்டு ஓடி அதே வேகத்தில் கிதியோன்ட்ட சண்டைக்கு வந்துட்டான். நீர் எப்படி எங்களை கூப்பிடாம உங்க ஆட்கள் அபியேஸ்ரியர் உங்க ஆட்களை கூட்டிட்டு போய் யுத்தத்தை நடத்தினீர், எங்களை கூப்பிடல, அதாவது முறைப்படி அழைக்கவில்லை, அதான் அவங்க பிரச்சனை. ஆனா அவங்க தேசத்தை விட்டு கொடுக்காம அவங்க இறங்கி போராடினாங்க. அவங்க கையில் ஆண்டவர் அந்த சத்துருக்களுடைய தலைமைகளை ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றான், பயங்கரமா நிற்கிறான். அப்போ கிதியோன் அந்த சிச்சுவேஷன் அதை ஹேண்டில் பண்ணது, அந்த சூழ்நிலையை அவன் கையாண்ட விதம். அவன் உடனே என்னடா இதில் அழைப்பு வேண்டி கிடக்கு, உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தானே, நீ அடிச்ச ஜெயித்த நல்லது தானே, ஏன் பிரச்சனை பண்ற, அப்படியெல்லாம் அவர் பேசாம, எப்ராயிமரே இந்த அபியேஸ்ரியராகிய நாங்கள் பறித்த முழு பறிப்பை விட நீங்க கடைசியில் ஒரு அடி அடிச்சீங்களே, அந்த அடிதான் ஐயா பெரியது, அதுல தான் ஜெயம் வந்தது அப்படின்னு சொன்னான். அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் மேல் இருந்த கோபம் அமர்ந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி சில சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும், அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மனுஷன்கிட்ட அவன் கோபத்தோட நிற்கான், நானும் கோபத்தை காட்டினேன்னா மோதல் வரும், உடைவு வரும். அவன் கோபத்தோட நிற்கிறான், வேகமா நிற்கிறான். நான் மாறி வேகத்தை காட்டாம விவேகத்தை காட்டணும். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு இல்லை. நாம இதெல்லாம் பழகணும். நம்முடைய சுபாவம் எவ்வளவு உருவாகிறதோ அவ்வளவுதான் அங்க மகிமை. சுபாவம் சரியில்லாம அங்க உள்ளே போக முடியாது. ஆனபடினாலே மனித வார்த்தைகள் நம்மை கோபப்படுத்தும், நம்மளையும் டென்ஷன் ஆக்கி விட்டுரும், தூண்டி விட்டுரும். அந்த வேளையிலெல்லாம் நாம அமைதிப்படணும். கோபத்தில் வார்த்தையை கக்குகிறான், எனக்கும் பேச நியாயம் இருக்கு, நானும் இப்போ மாறி பேசினேன்னா சண்டை தான் நடக்கும். அப்போ ஒரு விவேகமாக பேசி அதை அங்கே விட்டுருவோம். அல்லேலூயா. இது நமக்கு ரொம்ப தேவை. ரெகொபெயாம் இந்த விவேகம் இல்லாதபடியினால் 10 கோத்திரத்தை ஒரே நேரத்தில் இழந்து போனான். அவனுக்கு முதியோர் ஆலோசனை சொன்னாங்க, எப்பா அப்பா காலத்தில் நல்லா உழைச்சவனுங்கப்பா சொல்றானுங்க, சரி கொஞ்சம் அமைதியா பேசு. அவன் வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை கேட்டு கடினமா பேசினான், உடைந்தே போயிற்று. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, தொழில் விஷயங்கள்ல, வேலை விஷயங்கள்ல, ஊழிய விஷயங்களிலே, எல்லா இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த வார்த்தைகள் பரிமாற்றங்கள், செயல்படுகிற விதங்கள், இதுல கவனம் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பொறுமையினாலும் விவேகத்தினாலும் ஜெயிக்கணும். வேகம் காட்ட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அது மாதிரி அன்னாள் மனக்லேசத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ஏலி அவளை புரிஞ்சுக்கிடாம அவர் குடிகாரின்னு நினச்சிக்கிட்டு, எந்த மட்டும் நீ இப்படி குடித்து வெறித்திருப்பாய், எப்பொழுது உன் குடியை உன்னை விட்டு விலக்குவாயின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். இவளே ஏற்கனவே நொந்து வெந்து போய் வந்திருக்கா. இந்த மூத்த ஊழியக்காரங்க கூட புரிஞ்சுக்கிடாம தப்பா பேசுறார். இதுவரை நான் குடி பழக்கமே கிடையாது, இந்த மனுஷன் இப்படி பேசுறார், இவரெல்லாம் ஒரு பிரதான ஆசாரியனா, இவருக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா என்று சொல்லி அவ வித்தியாசமா பேசியிருக்கணும் நியாயமா. ஆனா அவ இல்லை ஐயா, நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, அப்படி பொறுமையா நிதானமா ஒரு விளக்கம் கொடுத்தா. அல்லேலூயா. அப்ப ஏலி உணர்ந்தார், ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோம். அவர் ஆண்டவரேன்னு சொல்லி ஏங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை அன்னாளுக்கு கொடுத்து தைரியப்படுத்தி அனுப்பினார். அதே போல ஆண்டவர் அவளுக்கு சாமுவேலை பிறக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்திரீ நியாயமா வெட்டுன்னு கோபத்துல தான் பேசியிருக்கணும். அது நியாயம் என்று தான் நமக்கு தெரியும் பார்த்தா. ஆனா அவ அதுல கூட தன்னை தாழ்த்தினாள். பொறுமையா இருந்தா, வேற யாரும் பேசியிருந்தா வித்தியாசம். மூத்த ஊழியக்காரனே இப்படி பேசினா எப்படி இருக்கும் ஒரு ஆத்துமாவுக்கு? ஆனா அதையும் அவள் சகித்து பொறுமையோடு பேசினாள். அல்லேலூயா. சூழ்நிலைகளை இப்படி ஞானத்தோடு நாம் கையாள வேண்டியது மிகவும் அவசியம். தாவீது சின்ன பையன் யுத்தகளத்துக்கு வர்றான்.
அவங்க அப்பா அனுப்பி தான் வர்றான் சகோதரர்களை விசாரிக்க. இங்கே சகோதரர்கள் தோல்வி முகத்தில் நிற்கிறாங்க கோலியாத்துக்கு பயந்து. வந்த உடனே கேட்குறான், டேய் சின்ன பையன் நீ எதுக்குடா இங்கே வந்தாள்? ஏன் அப்படி கேட்குறான்? இவன் வேற நம்ம தோல்வியை வந்து பார்க்க வந்துட்டானே. அப்படி இவன் ஒரு இதுலையாக்க அவன் பேசுகிறான். ஏகடா இங்கே வந்தா நீ? தாவீது உடனே, ஏய் அப்பா கொடுத்து விட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட வேணுமா இல்லையா? அப்படி கேட்கல. அவன் சொன்னான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். நம்ம சாதா வழக்கத்தில் என்ன நடக்கும்? ஏய் நான் சும்மாயா வந்தேன், உனக்கு தான் எல்லாம் சுமந்துட்டு வந்தேன், தின்னுறியா இல்லையா, வேணுமா இல்லையா, அப்படி பேசுவான். ஆனால் அந்த மாதிரிலாம் அவன் பேசலை. அண்ணன் ஏதோ கோபத்தில் சத்தம் போடுறான், அண்ணா கர்த்தர் ஒரு முகாந்தரத்தோடு தான் என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் பைபிளில் நிறைய இருக்கு, பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இதே தாவீது சவுல் முன்னால கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். அப்போ சவுல் சொல்றான், தம்பி நீ இளைஞன், உடனே எப்படிடா நான் ஒத்தைக்கு அந்த கோலியாத்தை சந்திக்க அனுப்ப முடியும்? நீ தோத்தீன்னா மொத்தம் நாங்கெல்லாம் சேர்ந்து அடிமையாகணுமே அவனுக்கு, நீ இளைஞன். அவன் உடனே அழகா சொன்னான், ஐயா நான் ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் ஒரு விசை ஒரு கரடியையும் வென்றேன் ஐயா. இவனும் விருத்தசேதனை இல்லாதவன், இவனும் அந்த மிருகத்துக்கு ஒப்பா தான் இருப்பான் ஐயா, அப்படி சொன்னான். அல்லேலூயா. ஒவ்வொரு பேச்சுகளும் பார்த்தா அவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய சிந்தையிலே நல்ல ஒரு மன ரம்யத்தோடு கூட இருந்து தெளிவான வார்த்தைகள் பேசி நல்ல விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் அதை டீல் பண்ண வேண்டும். உலகத்தான போல அந்த நேரத்தில் வாயில் வர்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் மனசில் தோன்றதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் யாரோ வந்து பட்டுன்னு ஆலோசனை சொல்லுவாங்க, அதில் நம்ம அவங்க ஆலோசனை பின்பற்றி சிக்கலில் மாட்டிடக்கூடாது. முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் நமக்கு மன ரம்யம் வேண்டும். நமக்கு பொறுமையாக ஆண்டவர் உருவாக்குறதெல்லாம் இதுக்கு தான். அடுத்தடுத்த காரியத்தில் வெற்றி விசுவாசத்தை உருவாக்குறார். இதெல்லாம் வளரும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற்று அலைகள் மேல் அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டே முன்னே செல்லுவோம். கர்த்தர் அந்த கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அலைகள் மேல் அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டே முன்னே செல்லுவோம். அலைகள் மேல் அலைகள் வந்து மோதி அடித்தாலும் அல்லேலூயா பாடிக்கொண்டு முன்னே செல்லுவோம். கர்த்தரை என்றும் நம்பும் நாம் பாக்கியர் தானே, அசையாதிருப்போமே சீயோன் மலை போலே. கர்த்தரை என்றும் நம்பும் நாம் பாக்கியர் தானே, அசையாதிருப்போமே. ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நாம் அசைக்கப்படுவதில்லை. ஒரு சூழ்நிலையினாலும் நாம் வாழ்க்கையில் அசைக்கப்படுவது இல்லை. தோற்று போவது இல்லை, வீழ்ந்து போவது இல்லை. நல்லா வாய் திறந்து பாடுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. அலைகள் மேல் அலைகளாக சூழ்நிலைகள் வந்து மோதலாம். ஆனால் ஒவ்வொன்றின் மேலும் நான் ஜெயம் எடுத்து வெற்றியோடு நான் முன் செல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் சோதனைகள் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் ஸ்தோத்தரிக்கிற கிருபை தாரும். வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற இருதயத்தை தாரும், ஸ்தோத்தரிக்கிற கிருபையை தாரும். என் உள்ளமும் உதடுகளோ எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் அந்த கிருபை எனக்கு தாரும். அப்படியே கேளுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. சின்ன பிள்ளைய போல வாய் திறந்து கேளுங்கள். அப்பா அந்த உள்ளத்தை உங்களுக்குள் உருவாக்குவார். ஆவியானவர் உருவாக்குவார். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்ய நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நீங்களும் உடனுக்குடன் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பீர்களாக. அப்பொழுது இந்த ஸ்தோத்திரங்கள் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலை வந்தால் உடனே
ஸ்தோத்திரத்தோடு கூட ஆமென் ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை உங்களை பாதிக்குதோ, எந்த சூழ்நிலை உங்களை துக்கப்படுத்துதோ, கவலைப்படுத்துகிறதோ, அதை உங்களுக்குள் வைக்காதபடி உடனே ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்கு ஏதுவானவை, நன்மைக்கு ஏதுவானவை. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலையும் நன்மைக்கு ஏதுவானவை. ஒரு 4-5 தடவை சொல்லுங்க தேவ மக்களே. எல்லாரும் வாயை திறந்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, அப்பா எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக. ஆமென், ஆமென். யோசேப்புக்கு பயங்கர தீமை வந்தது, ஆனால் நன்மையாக முடிய பண்ணினீர். அதே போல எனக்கும் பல தீமைகள் வருகிறது, ஆனால் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர், நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்குள் பொறுமையை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலே எனக்குள் பொறுமையை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சோதனை வேதனையிலே எனக்குள் விசுவாசத்தை இன்னும் மேன்மைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை விலையேற பெற்றதாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சிந்தை எப்பொழுதும் என்னை நிரப்பட்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மன ரம்யத்தோடு எதிர்கொண்டு ஜெயம் எடுக்க மனரம்யத்தை தாரும், மனரம்யத்தை தாரும். Give me a temperate mind, O Lord. Give me a temperate mind, O Lord. மனரம்யத்தை எனக்கு தாரோ. அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நான் மனரம்யமா இருக்க என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். வீட்டில் சண்டை போடக்கூடாது, யார்கிட்டையும் மோதக்கூடாது, நான் உடனே அழுது புலம்ப கூடாது, வாடி வதங்க கூடாது. எல்லாத்தையும் நிதானமாய் ஏற்றுக்கொள்ள, நிதானமாய் புரிந்து கொள்ள, நிதானமாய் செயல்பட எனக்கு ஒரு விசேஷித்த தேவ பலன் இன்றைக்கு வேண்டும், இன்றைக்கு வேண்டும், இன்றைக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையும் ஒரு பக்கம் விசுவாசத்தோடும் மறுபக்கம் ஜெபத்தோடும் அணுகக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. அந்த மோசேயை போல, அந்த எலியாவை போல ஆண்டவரே விசுவாசத்தோடும் கூடவே ஜெபத்தோடும், ஜெபத்தோடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். என் வார்த்தைகளில் விவேகத்தை தாரோ. என் உள்ளத்தில் கொந்தளிப்புகள் வராதபடி காத்துக்கொள்ளோ. என் உள்ளத்தில் வாடி வதங்கும் சூழ்நிலைகள் வராதபடி காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். தாங்கொண்ணா துன்ப துயரங்கள், தவிக்க வைக்கும் சூழ்நிலைகள், தாங்கொண்ணா துன்ப துயரங்கள், தவிக்க வைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம் கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளை ஜெயிக்க என்னை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, பற்பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வில் வருகிறது. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடப்பிக்கிறீர். பொறுமையை உருவாக்குகிறீர், விசுவாசத்தில் வளர்த்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிற கிருபையை தாரும். கவலைகள் பாரங்கள் உள்ள சூழ்நிலை என்றால் உடனே ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்து கர்த்தர் பாதத்தில் வைத்து ஜெயமெடுக்க உதவி செய்யும். மாத்திரமல்ல, மன ரம்யத்தோடு எந்த சூழ்நிலையிலும் காணப்பட கிருபை தாரும். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் எல்லா சூழ்நிலை எதிர்கொண்டு ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஞானமுள்ள வார்த்தைகள், விவேகமுள்ள பேச்சுகள், விவேகமுள்ள அணுகுமுறைகள், செயல்பாடுகள்
எல்லாமே எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.